கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அனுமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்துல இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நீதிமொழிகள் 23வது நீதிமொழிகள் 18வது இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வேத பகுதியில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு உனக்கு. நீ நம்புகிற காரியம் உனக்கு நடக்கும். கடந்த மாதத்துல அதிசயமாய் உன்னை நடத்தி அந்த தெய்வம் இந்த மாதத்துல என்னை இன்னும் நம்பு, என் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியம் வெற்றி பெறும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து தெக்கவோ பாலை நிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத் அவர்களிடம், யூதா எருசலேம் வாழ் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு எதுவும் நேராது. அவர் தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிறோம் 3 விதமான போராட்டங்கள், 3 விதமான சத்துருக்கள் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யுத்தத்துல மோதி ஜெயிக்கணும், இல்லைன்னா தோக்கணும், இல்லைன்னா முதுக காட்டி ஓடணும். யுத்தமே வேண்டான்னு சொல்லி ஓடணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். 3 காரியங்கள் நம்மை போராடி கொண்டே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஒண்ணு, அம்மோனுடைய வல்லமை, மோவாபுடைய வல்லமை. இன்னொன்று, சேயீர் மலை தேசத்தினுடைய வல்லமை. அதாவது உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 காரியங்கள்ல நம்ம ஜெயிக்கணும். இந்த 3 காரியங்கள்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஆகவே இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், யோசபாத் மூலமாக சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் நம்புங்கள், நீங்கள் நம்புங்கள். ஆகவே நாம் பார்க்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்னோடு தான் இருக்கிறார். அவர் என்னோடு தான் இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசத்திலே நான் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். தேவனோட ஊழியர்களை நாம் நம்ப வேண்டும். திருத்துதர் பணி நிலையெடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சூழ்நிலைகளை நாம் பார்க்கக்கூடாது. ஆகவே ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆனால் அந்த கப்பல் மாலுமி அதை அவன் நம்பவில்லை. எங்கே இருக்கிறது? திருத்துதர் பணி 27ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கும் போது, ஆனால் 101 தலைவர் பவுல் கூறியவற்றை நம்பாமல் கப்பல் தலைவரும் கப்பலோட்டுனரும் கூறியதை நம்பினார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் ஓடிவிட்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுவதை நாம் நம்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். விசுவாச அறிக்கையிட வேண்டும். நம்முடைய வாயிலே விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்ன நடந்தது? கப்பல் உடைந்தது. ஆகவே யோசபாத் நம்பினான்.
நம்முடைய வாழ்க்கையில நாம் துதிக்கிற போது சூழ்நிலைகள் மாறும். ஆகவே துதியினால் சூழ்நிலைகள் மாறும். இந்த மாதம் 8வது மாதத்துல துதிக்க ஆரம்பிங்க. துதிங்க, துதிங்க, ஓயாமல் துதிங்க. 2வது, முழங்கால்ல முடிந்தால் முழங்காலில் நின்னு யுத்தம் பண்ண பழகுங்க. ஆம் பிரியமானவர்கள், நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முழங்காலிலே நிற்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? சத்ரு சிதறடிக்கப்படுவான். ஆம் பிரியமானவர்களே, எசாயா 44ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தையில அங்க வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகளை ஓடச் செய்வேன், உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன், உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசீர் வழங்குவேன். என் காலையில எழும்பி இந்த முழங்கால்ல நிக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வழி மரபினருக்காக, உங்களை சார்ந்தவர்களுக்காக. நீங்கள் முழங்காலிலே நிற்கிற போது அங்க என்ன நடக்கிறது? நான் அவர்களுக்கு என் ஆவியை பொழிவேன், அவர்கள் மேல் என் ஆசீரை நான் என்ன செய்வேன்? வழங்குவேன். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவருக்காக, உங்களுடைய ஊழியர்களுக்காக அதிகாலையில தெய்வத்தை நோக்கி பார்த்து முழங்காலில நின்று நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். முதலாவது துதிங்கள். 2வது, முழங்காலில் நின்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அப்படி ஜெபிக்கிற போது விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அது உன்னுடைய யுத்த களம் அல்ல, அது ஆண்டவருடைய யுத்த களமாக மாறும். உன்னை மட்டும் அல்ல, உன் மூலமாக உன் பிள்ளைகள் மீதும் அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. அதுக்கு அபிஷேகம் மாத்திரம் அல்ல, நீங்கள் அப்படி எழும்பி வருகிற போது உங்களுடைய காரியங்கள் வெற்றியாக முடிக்கிறது. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 39ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. அங்கே ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார். யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். ஆகவே யோசேப்போடு ஆண்டவர் இருந்ததனால் அவன் செய்தது எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறவனாக இருந்தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி இல்லாதபடி, செய்யற காரியங்கள் எதுவுமே நடக்காதபடி இருப்பதற்கு காரணம் கடவுள் உங்களோடு இருக்கிறார். தேவ பிரசனம் உங்களோடு இருக்கிறதா? நாம் குருட்டு விசுவாசத்திலே நடக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை நாம் இந்த சரீரத்துல, இந்த மண் சரீரத்திலே நாம் உணர முடியும். நம்முடைய ஆவியிலே உணர முடியும், நம்முடைய ஆத்மாவிலே உணர முடியும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். எங்க இருக்கார்? எனக்குள் இருக்கிறார். இந்த சரீரத்துல நான் உணர்த்தப்பட முடியும், உயிர் மீட்சி அடைய முடியும், மனமாற்றம் அடைய முடியும், மறுவாழ்வு உண்டு எனக்கு. அவருடைய வார்த்தையை நான் நம்புகிற போது எனக்கு இது நடக்கிறது. ஆகவே ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார்? அவனை எகிப்துக்கு கொண்டு போன போது கூட அவனோடு ஆண்டவர் இருந்தார். நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்புக்கொடு. இந்த 8வது மாதத்துல இந்த கால வேளையில முழங்கால்ல நின்று கைகளை உயர்த்துவதற்கு ஒரு அடையாளம் உண்டு. கைகளை உயர்த்துவதற்கு ஒரு அடையாளம் உண்டு. நீங்கள் கைகளை உயர்த்துகிற போது என்ன நடக்கிறது தெரியுமா? மோசே கைகளை உயர்த்தினான். ஜனங்களுக்காக ஜெபிக்கிற போது கைகளை உயர்த்தின போது வெற்றி உண்டானது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய தூய கைகளை உயர்த்தி எவ்விடத்திலும் நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற போது, கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற போது அது வெற்றி உண்டாகும். புலம்பல் 2:19
திருப்பாடல் 141:2 வாசிக்கிறோம். தாவீது அரசர் சொல்லுகிறார், நான் விண்ணப்பம் என்னுடைய விண்ணப்பம் தூபம் போல உம்முடைய சமூகத்தை எட்டும். நான் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறேன். அந்த கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறதுடைய பலன் என்ன? அது அந்தி பலியாக செய்யப்படுகிறது. ஆம்பிரியமானவர்களே, கைகளை உயர்த்துகிறது என்பது, யாரை நோக்கி கைகளை உயர்த்துகிறோம்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுளை நோக்கி நாம் கைகளை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே கைகளை உயர்த்தி முழங்காலில் நின்று நீங்கள் கைகளை உயர்த்துகிற போது ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். வெற்றி உண்டு. உன் காரியம் வெற்றியாய் மாறும். திருப்பாடல் 78:2, இரவெல்லாம் என் கைகளை உயர்த்தி நான் ஜெபித்தேன். தாவீது அரசர் சொல்லுகிறார், என் கைகளை நான் உயர்த்தினேன். தொடக்க நூல் 14:23 வாசிக்கிறோம், ஆபிரகாம் கைகளை உயர்த்தி ஜெபித்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கைகளை உயர்த்தினால் நியாய தீர்ப்பு உண்டாகும். நியாய தீர்ப்பை நிப்பாட்டவும் முடியும். வானத்தை அடைக்கவும் முடியும், திறக்கவும் முடியும். அப்பேற்பட்ட அதிகாரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். விடுதலை பயணம் 9:29 வாசிக்கிறோம், என் கைகளை ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்துவேன். ஆம் பிரியமானவர்கள், இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீதி தலைவர் 6:12 வாக்குறோம், கடவுள் அவனோடு இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாதே. 2 ராஜாக்கள் 18:7 இறை வார்த்தையிலே, எசேக்கியா ஓடு ஆண்டவர் இருந்தார். அவர் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறினது. விடுதலை பயணம் 33:15 வாசிக்கிறோம், மோசே இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, இவ்விட சமூகம் இவ்விடத்திலிருந்து நாங்கள் கடந்து போகிற போது இல்லை என்று சொன்னால் இவ்விடம் விட்டு எங்களை கொண்டு போகாதீங்க. உங்க சமூகம் இல்லாம நாங்க ஒரு அடி கூட நவள மாட்டோம். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகளே, உங்களுடைய செயல்கள்ல, உங்களுடைய அசைவுகள்ல, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டோட பிரசன்னம் இருக்கிறதா? ஆண்டோட ஆளுகை இருக்கிறதா? இன்னைக்கு யோசித்து பாரு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். ஆண்டவர் உங்களை இயக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்தினாலும் கூட, ஒரு சில நேரங்கள்ல நாம் அறியாமல் நாம் கீழே விழுந்திருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். எழும்புங்கள். உங்களை கரம் பிடிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களை தூக்குவதற்கு ஒருவர் இருக்கிறார். உங்களை மறுபடியும் நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். உலகம் முடிய மட்டும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர். எடுத்து வாசியுங்கள். திருப்பாடல் 127:4 வாசிக்கிறோம், இதோ பிள்ளைகள் ஆண்டவரால் கொடுக்கிற ஆசீர்வாதம். திருப்பாடல் நீங்க எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் 9வது திருப்பாடல் எடுங்க. 9வது திருப்பாடல்ல 18வது இறைவார்த்தை வாசிக்கலாம். 18வது வார்த்தையை வாசிங்க. அரியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆமென். எளியவன் ஒருபோதும் மறப்பதில்லை. எளியவனை ஒருபோதும் மறப்பதில்லை. வறியவரை என்றுமே மறக்கப்படுவதில்லை. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உனக்கு உண்டு. நீ நம்புகிற காரியம் உனக்கு நடக்கும். இந்த 8வது மாதத்துல உனக்கு நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. 37வது திருப்பாடல்ல அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? 37:5 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 37:5 சொல்றாரு, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பி இரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இந்த 8வது மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சரண்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை
நடத்துவார். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த மெசேஜை ரொம்ப கவனமா கவனிங்க. உன் ஆவிக்குரிய காரியங்கள்ல வெற்றி பெற முடியாம இருக்கிறியா? ஆவிக்குரிய காரியங்கள்ல ஊழியத்துல முழு கவனம் செலுத்த முடியலையா? காரணம் என்ன? போராட்டம். உலகத்தினுடைய பழு உன்னை இழுக்குது. உறவுகள் உன்னை இழுக்குது. போராட்டம். 2 குறிப்பேடு 31 அதிகாரம் 21வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய காரியத்தை எப்படி பண்ணினாங்களா? எடுத்து வாசிக்கலாமே. 2 குறிப்பேடு 31 21ல வாசிக்கிறோம். அவர் கடவுள் இல்லத்திற்கான ஒவ்வொரு திருப்பணியையும் திருச்சட்டத்திற்கும் கட்டளைக்கும் ஏற்றவாறு செய்து ஆர்வமுடன் உழைத்தது. தம் கடவுளை முழு இருதயத்தோடு நாடினதால் அவர் அனைத்திலும் வெற்றி பெற்றார். 2 காரியம். ஒண்ணு, முழு மனதோடு ஆர்வத்தோடு ஊழியம் செஞ்சான். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாடினான். அவன் காரியம் வெற்றியாய் நடந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில, இந்த 8வது மாதத்துல முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவேன். யாக்கோபு 4 அதிகாரம் 1வது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, யாக்கோபு 4 அதிகாரம் 1வது 4 1 2 எடுத்து வாசிக்க. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில சண்டைகள், விண்ணப்பம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உலகத்தினுடைய பாடுகள். ஆகவே உங்களோட காரியம் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு காரணம் வாழ்க்கையிலே காணப்படுகிற கசப்புகள், வெறுப்புகள், ஜெபமில்லாமை, இவைகளை எல்லாம் ஒதுக்கி விடுங்க. இந்த பாவம், இந்த தடையை இருக்கிறதா என்பதை உங்கள் வாழ்க்கையிலே பாருங்க. திருப்பாடல் 148ல வாசிக்கிறோம். ஆண்டவர் துன்மார்க்கரோட காரியம் வெற்றி பெறாது. நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கம் என்றால் ஆண்டவர் எனக்கு இதை செய்யவில்லை, ஆண்டவர் எனக்கு இதை செய்யவில்லை என்று மறுதலிக்கிற காரியங்கள். திருப்பாடல் 50 16 17ல வாசிக்கிறோம் இல்லையா? நீர் எனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை எடுத்து வாசிக்கலாமே. 50வது திருப்பாடல் 16 17. கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார், என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். எனக்கு அன்பானவர்களே, கால வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்க நீங்க ஆர்வமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டுட்ட 2 கரங்களை விரிச்சு ஆண்டுட்ட சொல்லுங்க, வேறுபாட்டின் ஜீவியம். ஆண்டவரே, எங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரியும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை வேறு பிரியும். இல்லையா? பிரசங்கி 8 அதிகாரம் 10வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம். பரிசுத்தமான அந்த கோயிலுக்கு போக்குவரத்துமா இருந்தான் துன்மார்க்கன். பாவத்தோடு நாம் ஆலயத்துக்கு போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன பயன்? 2 குறிப்பேடு 24 20ல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கற்பாறையாக அவர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் மீறுகிறதா இருந்தால் அதனால் காரியம் வெற்றி பெற முடியாது. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, உங்களுடைய குற்றங்களை நினைத்து மனம் திரும்பாமல் இருந்தால் அவர் தன்னோட ஸ்தானத்துக்கு போய்விடுவார். காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை நான் சொன்னேன். துதிக்க வேண்டும்,
முழங்காலிலே இருக்க வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும், ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்கிற போது ஒவ்வொரு நாளும் உலகம், மாமிசம், பிசாசிலிருந்து நாம் வெற்றி பெற்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை பரிசுத்தமாய் நடத்துவாராக. நாம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். எழுந்திருப்பது மாத்திரம் அல்ல, அவரோடு பயணிப்போம். அவர் நம்மை மறக்கவில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். 8வது மாதத்துல உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, அதிசயமாய் நடத்துவேன் என்று சொன்னீரே, இன்னும் என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கலையே அப்படின்னு கலங்கி போய் இருக்கிறீங்களா? இந்த மாதத்துல நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உங்களுடைய காரியங்களை வெற்றி பெற செய்வார். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு நடக்கணும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இறங்கட்டும். காரியம் வெற்றியாய் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய சமூகம் இறங்கட்டும். நீர் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.